IPL அப்போ ஹர்திக் பாண்டியாவை ஃபேன்ஸ் எல்லாரும் சத்தம் போட்டு டிமோட்டிவேட் பண்ண மாதிரி ஒலிம்பிக்ஸ்லயும் ஒரு வீரருக்கு சமீபத்துல இது நடந்திருக்கு. யார் அந்த வீரர், அவர் பின்னணியில இருக்க ஷாக்கிங்கான வரலாறு என்ன, அவரால ஒலிம்பிக்ஸோட மகத்துவம் குறைஞ்சு போச்சான்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். நெதர்லாந்தை சேர்ந்த பீச் வாலிபால் பிளேயர் ஸ்டீவன் வான் டி வெல்டே தான் தற்போதைக்கு ஒலிம்பிக்ஸ்லயே அதிக ஏட்ட சம்பாதிச்சிருக்க ஆளா இருக்காரு. இப்ப 29 வயதான இவர் தன்னுடைய 19 வயதுல ஒரு குற்றம் செஞ்சதால சர்வதேச போட்டிகள்ல இருந்து கொஞ்ச காலங்கள் விலகி இருந்தாரு. அதாவது 2014 ஆண்டுல பிரிட்டனை சேர்ந்த 12 வயதான ஒரு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சதா நிரூபணமான ஒரு குற்றவாளி தான் ஸ்டீவன். அந்த சிறுமிய ஃபேஸ்புக் மூலியமா சந்திச்சு நட்பா பழகி வந்த ஸ்டீவன் 2014 ஆண்டுல ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து புறப்பட்டு பிரிட்டனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு மோசமான கிரைமை செஞ்சிருக்காரு. இந்த குற்றம் நிரூபணமானதால 2016 ஆண்டுல 4 ஆண்டுகள் இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஆனா 1 வருட ஜெயில் தண்டனைய பிரிட்டன்லயும் 1 மாத ஜெயில் தண்டனைய நெதர்லாந்துலயும் அனுபவிச்சிருக்காரு ஸ்டீவன். இதுக்கப்புறம் 2017 இருந்து தன்னுடைய விளையாட்டை தொடர்ந்திருக்கிறாரு. 4 ஆண்டுகள் சிறை தண்டனைய அனுபவிக்க வேண்டிய ஸ்டீவன் 1 வருடத்திலேயே விடுவிக்கப்பட்டது மக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு கிளப்புச்சு. இந்நிலையில தான் 2024 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஸ்டீவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 28ஆம் தேதி நெதர்லாந்துக்காக முதல் முறையா களமிறங்கினாரு. இத்தாலி அணியுடனான ஆட்டத்துல பங்கேற்க கிரவுண்ட்ல ஸ்டீவன் என்ட்ரி கொடுக்கிற அப்பவே ஃபேன்ஸ் பயங்கரமா எதிர்ப்பு குரல் கிளப்புனாங்க. இந்த ஆட்டத்துல ஸ்டீவன் அணி தோற்று போக அதை பயங்கரமா கொண்டாடினாங்க ஃபேன்ஸ். இன்னும் சொல்ல போனா மற்ற வீரர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்க இடத்துல இவர் தங்கலன்னு, இவர்கிட்ட மற்ற ஒலிம்பிக் வீரர்கள் பெருசா பேசிக்கிறது இல்லைன்னு பல தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. ஆனா நெதர்லாந்து ஒலிம்பிக் கமிட்டி ஸ்டீவன் இப்போ திருந்திட்டதாகவும் அவரால் இனி எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு நம்புது. நெதர்லாந்து விடுங்க, ஆனா சர்வதேச ஒலிம்பிக்ஸ் கமிட்டி ஏன் இந்த மாதிரியான ஆட்களை ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்கிறதுல இருந்து தடுக்கலன்னு ஒரு கேள்வி வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டீவன் இங்க பங்கேற்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சிலரும், ஒருவேளை இப்ப அவர் திருந்திருக்கலாம்னு சிலரும் கலவையான கருத்துக்களை தான் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்கிற வீரர்கள் ஒரு முன்மாதிரியா பார்க்கப்படுற இந்த டைம்ல எப்படி முழுசா ஜெயில் தண்டனைய அனுபவிக்காம ரிலீஸ் ஆகிற ஒரு பாலியல் குற்றவாளிய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அனுமதிச்சுதுன்ற கேள்வி இருக்கதான் செய்யுது.